உடம்பு முழுக்க சந்தனம். ஒருவேளை சந்தன கடத்தல் வீரப்பனுடைய சித்தப்பன் மகனா இருக்குமோ? இல்லையா? அவர் இல்ல. யாராக இருந்தால் என்ன, வருவதை எதிர்கொள்வோம். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் பொழுது உலகம் உன்னை மதிக்கும். இளமை கொஞ்சம் இறங்கி வந்தால் இளமை கூட வெறுக்கும். மதியாதா தலைவாசல் மிதிக்காதே எழுதி வாழவுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது. அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டா எல்லாம் சௌக்கியமே. கருடல் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. யாருங்க நீங்க? நீங்க யார்? என்ன யாரு கேக்குற? நீங்க யாருங்க? என்ன யாரும் கேட்க முதல்ல நீங்க யாரு? நீங்க சொல்ல மாட்டீங்களா? ஏன் கேட்க மாட்டீங்களா? கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல. சொல்லிட்டு இருக்கோம்ல. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? சொல்ற விதமா சொல்லுங்க. கேட்கற விதமா கேளுங்க. யாருன்ற விஷயத்தை கேட்டுறீங்க. நீங்க யாருங்கிற விஷயத்தை நான் கேட்டுறேன். நான் யாருன்ற விஷயத்தை நான் சொல்லட்டுமா? நான் சொல்லவா? ஒண்ணு நீங்க சொல்லுங்க, இல்லாட்டி என்ன சொல்ல விடுங்க. ஒண்ணு என்ன கேட்க விடுங்க, இல்லைன்னா சொல்ல விடுங்க. அப்ப நீங்களே சொல்லுங்க. அப்ப கேளுங்க. நான் யாருன்ற தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் யாரும் தெரியாம பேசுறீங்க. நான் ஒரு சன்னியாசி, நான் ஒரு சம்சாரி, நான் ஒரு தேவலோகவாசி, நான் பூலோகவாசி, நான் ஒரு சித்தன், நான் ஒரு பக்தன். உலக கடவுளுடைய பேரணியா? நான் ஒழுக்கறக்கு பேரங்க. நாங்கள் எல்லாம் தேவர்கள். நாங்க என்ன ராவுத்தர்களா? இன்னைக்கு ரம்ஜான் சும்மா தெரியல அவருக்கு. அண்ட சமுர்வி சம்சராயுசம் சுபதேசம் என்று சொல்லக்கூடிய வழியில வந்தவனியா? தக்காளி ரசம், பூண்டு ரசம், தக்காளி வெங்காய ரசம் எல்லா ரசத்தையும் குடிச்சவையா நானு? தேவர்கள் 1 லட்சம் மனிதர்கள், 9 லட்சம் பறவைகள், 10 லட்சம் விலங்குகள், 10 லட்சம் தாவரங்கள், 20 லட்சம் எறும்பு முதல் 84 லட்சம் ஜீவராஜ்ய வழியில வந்தவனியா நானு? எம்சி நான் எம்சி எவ்வளவுயா? ஏங்கிட்ட கேக்குற, நீ பேசியா? இல்ல எம்சி எவ்வளவு மாப்ளை? டேய் லட்சுமணா, எம்சி என்னடா ரேட்? ஆமா ஆமா அன்னைக்கு வாங்குனோம்ல கஞ்சி மடையில 185. 185? 185 எம்சி. வீரன் எவ்வளோடா மாப்ள? வீரன் ரொம்ப கம்மி தான், 150 ரூபா. 150 ரூபா. எல்லாமே லட்சுமணன் தான் கேட்டுக்கிறதா? அவன் தான் வாங்கிட்டு வர்றதே. இவர் நம்ம கூட சேர்ந்து அடிக்காத மாதிரி. ஆமா, நீங்க சொல்ற கணக்கெல்லாம் பண கணக்கு, சரக்கு கணக்கு. நான் சொல்றது ஜனக்கணக்கு. ஓஹோ. ஆக பணம்னு ஒண்ணுனா ஜனம்னு ஒண்ணு தேவைப்படும் இல்லையா? பணம். காசை முன்னுக்கு வச்சான், கடவுளை முன்னுக்கு வச்சியா. காசாலேசா காசாலேயே சா அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லையா? அந்த வழியில பார்க்கிற பொழுது நீங்க யாருன்ற விஷயத்தை சொல்லுங்கன்னு கேட்டிருக்கேன். இல்ல நீங்க யாருங்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சந்தோஷம். 4 வகை யோனி. மரியாதையா பேசணும். என்ன? உங்க மேல ஒரு தனிப்பட்ட மரியாதை வச்சிருக்கேன். சரி, அதுக்கு என்ன? ஒரு பெரிய மேடையில், அதுவும் இந்த கிராமம், தாய்மார்கள் உட்கார்ந்துருக்காங்க. எத்தனை தண்டி வார்த்தை என்னையா கேட்டேன்? இந்த இதானே பழக்கம். என்ன பேசுனேன்? இதுக்கு தான் உங்களுக்கு எனக்கு தேவையில்லாம சண்டை. நான் யாருன்ற சொல்ல வரணியா? யாருன்னு கேட்டாப்பா நான் இன்னார் பிள்ளைப்பா, சரி, இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன்ப்பா. சரிங்க, முடிஞ்சு வச்சா அதை விட்டு 4 வகை நோனிங்கிறீங்க. அப்படியானா பேசுவாங்களா? அப்படிதான் பேசுவாங்க. நான் சொல்றது 4 வகை யோனி. இப்ப நான் என்ன சொன்னேன்? நீ 4 வகை யோனின்னு கேட்டிருக்க. இந்த சொல்லிவிட்டீங்களா? அதான் சொல்லுவாங்கல்ல, என்னமோ சொன்ன மாதிரி பன்றியோட சேர்ந்த கன்றும் பிரியாணி தின்னும். பிரியாணி தின்னுமா? அப்படியா? அப்படின்ற மாதிரி உங்களோட சேர்ந்து வந்துருச்சு. சரி, இருந்தாலும் ஏன் 4 வகை யோனின்னு? ஏன்னா பிறப்பது பிள்ளை கணக்கு, போடுவது குட்டி கணக்கு, பொரிப்பது குஞ்சு கணக்கு. என்னங்க? அப்ப ஒரு முட்டை விரிஞ்சா என்ன வரும்? குஞ்சு வரும். இப்ப போடுவது குட்டி கணக்கு. ஆமையா? இப்ப போடுவது குட்டி கணக்குனா இப்ப விலங்கினங்கள் ஆடு குட்டி போடும். ஆமா, மாடு குட்டி போடும். போடுவது குட்டி கணக்கு, பிறப்பது பிள்ளை கணக்கு. குழந்தை. அப்பா நம்ம முனியப்பா இந்த மாதிரி ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கப்பா, பிள்ளை கணக்கு. அது பிள்ளை கணக்கு. ஆமா. பொரிப்பது குஞ்சு கணக்கு. முட்டை விரிந்தால் குஞ்சு வரும். சிப்பு திறந்தா டேய் நீ என்ன சொல்ற? அதுவும் குஞ்சு தானே. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தானே. அந்த வழியில பார்க்கிற பொழுது நான் யாரும் சேர்த்து சொல்ல முடியாது. தெரியாது. நாய் என்றால் நாதம், ராய் என்றால் ராகம், தாய் என்றால் தாளம், நாதத்திற்கு ராகத்திற்கு தாளத்திற்கு சொந்தக்கார நாரத மகாமுனிவனே நான் தானப்பா. இந்த பொய் தானே வேணாங்கிறது. என்ன? போன வருஷம் தான் இந்த மேடையில நீங்க மானத்திரி வந்திய. சரி, இப்ப இந்த தடவை நானே எத்தனை நாளைக்கு தேடுறது? ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு கட்டையை பிடிப்பேன். சரி, ரொம்ப நல்லது. சரிங்க. இப்ப யார் நீங்க? அதே சொல்லிட்டல, நாரத மகாமுனிவன். யாரு? நீங்க சொல்றதா நான் நம்பினேன். ஏன் என்ன இப்படி ஊருக்குள்ள எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? ஏயா நீங்க கிளம்பி இருக்கீங்கன்னா நீங்க நம்பர் இருக்கா? நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்ன நாரதன் சொன்னா ஏதாவது நம்பர் மாதிரி இருக்கா? நாரத பாக்கையில நாரத மாதிரி தெரியலையா? அட ஏங்க நீங்க வேற. என்னவா? நாரதர் வந்து புராணத்துல பூரா வரவரான். சரி, அவரெல்லாம் பார்க்கவே முடியாதா அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சரிங்க. கொசுக்கு நின்னுக்கிட்டு நான் தான் நாரதர் அப்படின்னா யார் நம்புவா? பிறவியிலே நீங்க செஞ்ச புண்ணியத்தினால என்னை இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க. முன்னால செஞ்ச புண்ணியமா? ஆமையா. நான் புண்ணியம் செஞ்சேன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி இல்லைங்க. முற்பகல் விளையும் பிற்பகல் தானே விளையும் சொல்லுவாங்க.
இல்லையா? முற்பகல் செய்யும் பிற்பகல் தானே விளையும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். நம்ம எண்ணம் போல வாழ்க்கை. நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், கெட்டது அடுத்தவனை கெடுக்க நினைச்சோம்னா நம்ம கெட்டு போவோம். அது உண்மைதான். நீங்க இப்ப சொன்னீங்க பாருங்க. ஆமா, ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவாசகமா சொன்னீங்க. கெடுவான் கேடு நினைப்பான். உண்மைதானே. அவனும் கெட்டு போகணும்னு நினைப்பியா, அடுத்தவனும் கெடுக்கணும் தான் நினைப்பியா. உண்மைதான். அந்த உலகம் அப்படி ஆயிடுச்சு. ஆமாங்க, அந்த வழியில நீங்க புண்ணிய செய்த காரணத்தினால என்னைய பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப கோயிலுக்குள்ள போற. ஆமா, சாமி கிட்ட போய் என்ன வேண்டணும்? சரி, என்ன வேண்டணும்? முதல்ல நம்மளை படைச்சது யாரு? கடவுள். கடவுள் தானே. அப்படிப்பட்ட கடவுள்கிட்ட போய் நம்ம என்ன வேண்டிக்கிறேன்னு. ஆனா நம்மளுக்கு வேண்டது பூரா என்ன? நான் அந்த இடத்த வாங்கணும், இந்த வீடை கட்டணும், என் பிள்ளைய கட்டி கொடுக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், கடன் தொல்லை நீங்கணும், இப்படி எல்லாம் ஒரு கோரிக்கையே வைக்கிறோம். ஆனா முதல்ல சாமி கிட்ட நம்ம எப்படி வழங்கணும் அப்படின்னா, என்னை படைத்த இறைவா, இறைவா எனக்கு எது தேவையோ அதை நீ கொடு. கொடு. ஒரே வார்த்தை முடிஞ்சு. எனக்கு எது தேவையோ அதை நீ கொடு. படைச்சு அவனுக்கு தெரியாத என்ன கொடுக்கணும்னு அவர்கிட்ட போய் நம்ம ஒரு கோரிக்கை வைக்க முடியுமா? அது உண்மைதான். இப்ப கடவுள்கிட்ட போய் என்ன வேண்டணும்? ஆண்டவா, எனக்கு உடம்பு ஆரோக்கியத்தை கொடு. உழைக்கணும், உழைச்சி என் குடும்பத்தை நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னாங்க. அப்படின்னு சாமிகிட்ட வேண்டது நியாயமான விஷயம். ஆமா, அடுத்தவன் காசு ஆசைப்படாம நம்மளே உழைச்சி சாப்பிடுறது நியாயமான ஆசை. ஆமா ஆமா. சில பேர் சாமியை பார்த்து சாமி வேண்டுறாங்க, சாமி பயந்துக்கிட்டு ஓடுது. எப்படி சாமி கும்பிடுறாங்க? அதானே உள்ள சந்தையப்பட்டு போய் சாமியை கேட்கறது. என்ன ஆத்தா மடப்புறத்தா இருக்கியா? என்ன போய்கிட்டு இருக்கியா இல்லையா? ஏத்த வீட்டுக்காரன் 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிட்டியா? சரி, அந்த வீடு இடிஞ்சு விழுகணும். இங்க பாருங்க, அவன் நாசமா போகணும், அவன் முண்டாட்டி பக்கத்து வீட்டுக்காரன் கூட ஓடி போகணும். இப்படிலாம் சாமி கும்பிட்டா சாமி பயப்படாதா? அதானே, போய் அப்படியெல்லாம் வேண்டிக்கிறாங்க. மடப்புறம் கோயிலில் போய் காசு வெட்டி போடுறது, மாசாரம்மன் கோயிலில் போய் மிளகா அரைச்சு அப்புறம். ஒரு கோயில்ன்றது வேண்டிக்கிறது தானே தவிர பழி போடுறதுக்கும் அப்படியா? அது செய்யலாமா? அவன் கெட்டு பேருன்னு காசை வெட்டி போடுறதுக்கும், அவன் குடும்பமே அழியணும்னு மிளகாயை அரைச்சு அப்புறதுக்குமா கோயில்? யாருக்கு என்ன செய்யணுமோ கடைசியில் நம்மளுக்கு தானே அந்த ஒழுங்கா. உண்மைதானே, அது செய்யலாமா? அது ஏன்னா எது வேணுனாலும் ஒரு நியாயம் இருக்கணும் இல்லையா? அதுதான். சரிங்க. நாரதனுங்கிறீல, உண்மையிலே நீங்க? உண்மையிலேயே நாரதன் தான். ஆமா ஆமா. எங்க இருந்து வரீங்க? மேலூர்ல இருந்து வர்றேன். பைப்பா சொல்லியா? அப்படி இல்ல, மேலூர். அதலம் இதலம் சுதலம் ரசாதலம் தராதலம் பாதாளம் சொல்லக்கூடிய கீழே உள்ள லோகங்கள் 7: பூலோகம், பொருளோகம், மகரலோகம், சகரலோகம், தபலோகம், சத்தியலோகம் சொல்லக்கூடிய மேலோகம் சத்தியலோகத்துல இருந்து வர்றேன். அங்க. ஆமா. என்ன வேலையா வந்தீங்க? கலகம் செய்ய வேண்டும். பெரிய கலெக்டர் வேலை. ஆமா, நீங்க பெரிய கவர்னர் பேரே. ஆமா, இவங்க கலகம் பண்ணாம இருக்கவே முடியாது. ஏன், என்னவா? ஆமா, கலகம் பண்ணது ஒரு பொழப்பா. கலகம்னா எங்க கலகம்? எப்பேற்பட்ட கலகம்? ஏங்க, நான் ஒரு விவசாயிங்க. சரிங்க. விவசாயம் பண்றேன் அப்படின்னா சரிங்க, பெருமைக்குரிய விஷயம். யாருக்கும் பிரச்சனை இல்லாம விவசாயம் பண்ணிட்டு போக முடியாது. எப்ப நான் மைசெட்டு போறேன்ப்பா, சரி, அப்பனா 4 ஊர்ல மைசெட்டு போட்டு கூட பொழைச்சிட்டு போயிடலாம். அது ஒரு தொழில். கலகம் பண்றது ஒரு வேலையாவே சுத்துறீங்களே. என்னுடைய தொழில் கலகம். ஏன்னா முதியோர் சொல்லும் முதிர்ந்த நெல்லிக்கனியும் ஒண்ணு. எப்படி? ஒரு நெல்லிக்கனியை சாப்பிடுகிற பொழுது முதல்ல எப்படி தோற்பாக இருந்து இருக்கும், பிறகு எப்படி இனிக்குமோ, ஆரம்பம் கலகம், முடிவிலே நன்மை. உங்க கலகம். ஆமாங்க. நீங்கள் தான் கலகம். நாங்களும் கலகம் பண்றோம். எப்படி கலகம் பண்ணுவீங்க? நாங்க கம்ப கொண்டி கலகம் பண்ணுவேன். நான் அன்பால கலகம் பண்ணுவேன். ஓஹோ. நாங்க கத்திய கொண்டி கலகம். என்னுடைய புத்தியினால கலகம் பண்ணுவேன். நாங்க அறிவால சண்டை. என்னுடைய அறிவினால் கலகம் பண்ணுவேன். நாங்க கள்ள கொண்டி அடிப்போம். கள்ள கொண்டி அடிப்போம். நாங்க சொல்லால கலகம் பண்ணுவேன். எங்க கலகம்லாம் கடைசியில காவல்துறையாட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் நிப்பாட்டுவோம். அப்புறம் தான் நிப்பாட்டுவீங்க. ஆமா, நிப்பாட்டடா அப்படின்னா ஐயா ஐயா அடிக்க. இந்த உலகத்துல போதும் போதும்ன்றது 2 தான். ஆமா ஆமா. என்னன்னா, ஒண்ணு சாப்பாடு. சாப்பாடு வைக்கும்போது சொல்லுவான், அண்ணா போதும், அண்ணா வைக்காதுங்க, அண்ணா ரசம் ஊத்தாது, அண்ணா போதும், அண்ணா பாயசம் போதும், போதும். இது ஒண்ணு. சரி. ரெண்டாவது சத்தம் கூடுது என்னவா? அவ்வளவுதான் இருக்கிறது. அது சாப்பிட முடியாது. அதே மாதிரி காவல்துறையாட்ட அடி வாங்கும்போது ஐயா அடிக்காதீங்க, ஐயா போதும், ஐயா அடிக்காதீங்க, போதும், ஐயா போதும், லட்சுமணன் ஐயா கணேஷ் மேல வைக்க சொன்னியா? தெரியாம வச்சுட்டேன். ஆமா ஐயா. ஆக வாழ்க்கையில 2 மட்டும்தான் போதும் போதும்ன்றது. ஆனா ஒரு வகையில பெண்களை பாராட்டலாம். எப்படிங்க? இந்த போதுங்கிற மனப்பான்மை அதிகமா பெண்கள்கிட்ட மட்டும்தான் உண்டு. எப்படி சொல்றீங்க? 70 வயசு ஆயிடுச்சுன்னு இந்த வயசான பெண்களை பாருங்க, தலை மட்டும் தனியா ஆடும். எப்படி? வேணாம் 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 வேணாம், போதும் போதும். பெண்களுக்கு இப்படி ஆடுமா? வேணாம் 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 வேணாம், தலை இப்படித்தான் ஆடும். சரி. ஆனா ஆண்களுக்கு பாருங்க எப்படி ஆடும்? 90 வயசு ஆனாலும் சரி, தலை இப்படி ஆடாது. வேணும் 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 வேணும், இன்னும் வேணும் வேணும், சரக்கு வேணுமா, வேணும் வேணும், கணேஷ் போயில வேணும் வேணும் வேணும், பொம்பளை வயசான காலத்துல என்னையா செய்ய போற, முடியல நாள் உருட்டிட்டா கிடப்ப வேணும். ஆனா தலை ஆடுறத சரியா பாத்துருக்கீங்க? நடக்கிற விஷயம் தானே. சரிங்க. புல காலத்துல இளைஞர்கள் கூட நம்பிடலாம். சரி. கிழவனை நம்ப முடியல. பயமா இருக்கு. சக்க போடு ஓடுதுங்க. ஆமா. சரிங்க. உங்க அப்பா வேறு? அப்பா வேறு பிரம்மா. என்ன பண்றாரு? படைப்பு தொழில். பரவாயில்ல. எப்படி லோடாவா?
படப்பு கிடையாது, படைப்பு. படைப்பு. சிருஷ்டி திதி சங்காரம் என்று சொல்லக்கூடிய முத்தல்மிக்க முதன்மையாக விளங்கக்கூடிய படைத்தல், காத்தல், அழித்தல், படைக்கக்கூடிய தொழில் படைப்பு. படைப்பு கிடையாது, படைக்கிறது. படைப்பு கை போடணும். அது என்ன போடுறீங்களா? நம்ம தலையெழுத்து அப்படிச்சா. சரிங்க. ஆக படைப்பு. படைப்பு. ஆமாங்க. அங்க எப்படியா? என்னவா? படைப்பு தான். அப்படிதான். ஆமா. நம்ம எறும்பு முதல் 84 லட்சம் ஜீவராஜியும் படைக்கிறதுடைய தந்தை. சரி சரி சரி. சரி. உங்க அப்பா படைக்கிறார்ல? ஆமாங்க. மனுஷனை படைச்சு. எங்க அப்பா எதுக்கு இந்த மனுஷனை படைக்கணும்? ஏயா அவனுக்கு ஏன் இன்பம், துன்பம், கஷ்டம், சோகம், காமம், கோபம் இதெல்லாம் எதுக்கு கொடுக்கணும்? சரி. அதுக்கு படைக்காமலே இருந்துடலாம்ல. அதில் படைச்சுப்புட்டு இதெல்லாம் நீ மறந்து ஐம்புலனை அடக்கி, சரி, சிவனை நீ நேரடியாக பார்க்கணும்னா ஐம்புலனை அடக்குனாத்தான் சிவனை பார்க்க முடியும். இதெல்லாம் அடக்கி மனுஷன் இருக்க முடியுமா? கண்ணை மூடி இருக்கும் பொழுது யாராவது ஒரு கதாநாயகி மொட்டைக்குண்டியோடு ஆற மாதிரி தான் நினைப்போட உட்காந்துருக்கேன். சரி. இதெல்லாம் என்ன கொடுமை? நினைப்பையும் கொடுத்துட்றீங்க, சாமியை நினைக்கணும்னு சொல்றீங்க. எப்படி அது முடியுமா? ஏன்னா மனிதன் பிறவியிலேயே ஒரு அருமையான பிறவி எதுனா மனித பிறவி. யாரு? நம்ம. நீங்க சொல்றீங்க மனுஷனை படைக்கலாமா, நீங்க சொல்றீங்க. எத்தனையோ ஜீவராசி இருந்தாலும் கூட ஒரு ஏன்னா அதனாலதான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. தெரியாம சொல்லிடுச்சு அந்த கிழவி. கிடையாது, தெரிஞ்சுதான் சொல்லிச்சு. உலகத்திலேயே ரொம்ப கேவலமான பிறவி மனித பிறவி தான். இல்லைங்க, அப்படி இல்லைங்க. உங்களுக்கு பசிக்குதுன்னா நீங்க தான் கேட்க முடியும். ஒரு தண்ணீர் தாக எடுத்தா நீங்க தான் கேட்க முடியும். ஒரு சந்தோஷம் இருந்தா நீங்க தான் சிரிக்க முடியும். ஒரு கவலை இருந்தா நீங்க தான் அழுக முடியும். ஒரு உடம்புக்கு சரியில்லை வயிற்று வலிக்குதுன்னா நீங்க தான் சொல்ல முடியும். சரி. எந்த ஜீவராசியா சொல்ல முடியுமா? நான் கேட்கிறேன். மனுஷனுக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு. மிருகத்துக்கு எத்தனை அறிவு? 4 அறிவு. மிருகத்துக்கு 4 அறிவு. மிருகத்துக்கு 5 அறிவு. 5 அறிவு. இப்ப ஆடு மாடு இதெல்லாம் ஒரு வரப்புல நடந்து போச்சுன்னு வைங்களேன். சரிங்க. அதுல பாதை தடை விழுகாது. மனுஷன் மட்டும் நடந்து போயிட்டு வரட்டும், சரி, பாதை விழுக ஆரம்பிச்சிடும். சரி. புல்லு பூரா பொசுங்கி போகும். அவ்வளவு உடம்புல விஷம் இருக்கு. இதெல்லாம் மனித பிறவி. ஏன்னா அது ஒன்றும் கிடையாது. ஒரு வீட்டில் ஒரு கிரகப்பிரவேசம் நடக்குது. சரி. பசுமாட்டையும் கண்ணுக்குட்டியும் உள்ள கொண்டு போவாங்க. பசுமாடு உள்ள என்ன செய்யும்? மூத்திரம் பெய்யும். உடனே அந்த மூத்திரத்தை எடுத்து அப்படி வீடு முழுக்க தெளிச்சுடுவாங்க. சரி. கோமாதா மூத்திரம் வெஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தெளிச்சுடுவாங்க. ஆமா. மனித பிறவி ரொம்ப உன்னகமான பிறவிதாங்கிறீங்களே. சரி. எங்க அவன் மூத்திரத்தை பெஞ்சு வீடு முழுக்க தெளிச்சு விட சொல்லுங்க. நல்லா யோசிக்கிறீங்க. பரவாயில்லைங்க. அதுல இதுவே மாட்டு சாணம் போடுது. சாணத்தை கரைச்சி என்ன செய்வாங்க? வாச தெளிப்பாங்க. வீடு முழுக்க முழுவாங்க. ஆமா. ஏன்னா அதுல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு, கிருமிகள் அண்டாது. சரி. நீங்க மனித பிறவி உன்னகமான பிறவி தானே சொல்றீங்க. ஏன் இவன் சாணத்தை எடுத்து வீடு முழுக்க முழுக வேண்டியதானே? வீடு முழுக்க தெளிச்சு விட வேண்டியதானே? ஒரு வய உள்ள வர மாட்டேன். ஏன்னா மனிதன் வாழ்றதுக்கு எது வேணும் எது வேணாம்னுடைய ஆற்றல் மனிதன் இருக்குன்னு சொல்ல வந்தேன். அதனாலதான் சொல்ல வந்தேன். மற்ற விஷயங்கள் இப்ப நீங்க மாட சொல்றீங்கன்னா மாடு என்பது கோமாதா எங்கள் குலமாதா சொல்லிருக்காங்க. ஏன்னா 33 கோடி தேவர்களும் ஒரு பசு மாட்டுக்குள்ள அடக்கம். எல்லாரும் ஐக்கியமாயிடுறாங்க. கடைசியில மகாலட்சுமி அமர்றதுக்கு இடம் இல்ல. எல்லாம் ஒவ்வொரு தெய்வங்களும் ஒரு இடத்துல அமர்ந்தாச்சு. கொம்புல யமதர்மன் ஆக அப்படி எல்லா இடத்துலயும் அமர்ந்துட்டாங்க. மகாலட்சுமி வந்தா அமர்றதுக்கு இடம் இல்ல. ஏப்ப எல்லாரும் அமர்ந்துட்டீங்களே ஒரு மாட்டுக்குள்ள, எனக்கு இடம் வேணும் என்ற பொழுது கடைசியா இருந்த இடம் தெரியுமா? மாடினுடைய யோனிவாய் அது இருக்கு. அதுல போய் அமர்ந்துக்க அப்படின்றதுனாலதே ஆக அந்த யோனி வாயில போய் அமர்ந்துக்கிறாங்க. இது மாட்டினுடைய யோனி வாயில மகாலட்சுமி அமர்ந்ததுனாலதே அதனுடைய மாட்டு சாணம் அந்த யோனி வாயில பட்டு வர்றதுனால ஆக அந்த சாணத்தை எடுத்து காலையில எந்திரிச்சு கிழக்கு முகமா நின்று மூதேவியே போ சீதேவியே வா அப்படின்னு எரியணும் இருக்காங்க. உண்மைதான். ஏன்னா நான் கண் கூட நிறைய பேரை பார்த்துருக்கேன். அந்த மாடு நிற்கும் பொழுது பின்னால் அதை தொட்டு வணங்கிட்டு தான் போவாங்க. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்ப மகாலட்சுமி குடியிருக்க அப்படி காலையில நம்முடைய வாசலை தெளித்து அப்படி காலையில நல்ல அரிசி மாவுல அப்படியே கோலத்தை போட்டு நானும் காலையில எத்தனையோ ஜீவராசிக்கு அன்னதானம் விட்டேன் அப்படின்னு வாழ்ந்தா நல்லா இருக்கும். இப்ப எந்த சாணி என்ற 2 டப்பா தண்ணியை கீழே ஊற்றி விட்டுவிட்டு அதோட கல்ல அரைச்சு அதை போட்டுவிட்டு எறும்பு பார்த்துட்டு ஆகா என்னமோட கல்லு போட்டுருக்காங்கன்னு தின்னாம போய்கிட்டு இருக்கு. எறும்பு சாப்பிஸை போட்டு கோடு போட்டுறது அந்த மாதிரிலாம் இருக்கு. பன்னி பல குட்டி போடும். ஆமா. பன்னியுடைய தன்மை என்ன? அதான் நீங்க சொல்லிட்டீங்களா பல குட்டி போடும் அப்படின்னு. பன்னியுடைய தன்மை என்ன? அந்த குட்டியுடைய தன்மை பனியுடைய தன்மையை கேட்குறீங்களா? ஏன்னா ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒரு பழக்கம் உண்டு. அந்த ஜீவராசியுடைய பழக்கத்தை மாற்ற முடியுமா? முடியாது. ஒரு காக்கைக்கு சோறு வைங்களே, காக்கைக்கு சோறு வச்சிங்கன்னா தனியாக உட்காந்து சாப்பிடாது. தன்னுடைய இனத்தையே கூப்பிடும். கா கா கான்னு கூப்பிட்டு எல்லாருமா சேர்ந்து சாப்பிடுற ஒரு குணம் காக்கைக்கு உண்டு. ஒழுக்கம்னா ஒரு நாய்க்கு சோறு வைங்க, நன்றி உள்ளது. அந்த நாய் ஒரு நாயா இருந்தா பரவாயில்ல, இன்னொரு நாய் மட்டும் பக்கத்தில் நிக்கட்டுமே, இதுவும் சாப்பிடாது அதையும் சாப்பிட விடாது,
கொண்டுகிட்டே இருக்கும். எனக்கு தான் வச்சிருக்காங்க. இது நாயினுடைய தன்மை. இப்படி ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒரு தன்மை உண்டு. புறாவுக்கு ஒழுக்கம். பாத்தீங்களா? பன்னிக்குட்டியுடைய தன்மை என்னதுன்னா, பன்னி பல குட்டி போடும். ஆமா. ஆனா பல குட்டி போட்டாலும் அந்த குட்டி எந்த மார்பகத்துல வாய் வச்சு பால் குடிக்குதோ அடுத்த காம்புக்கு தாவாது. அது தன்மை, பன்னிக்குட்டியோட தன்மை. அந்த காம்புல புண்ணே வந்தாலும் கூட அந்த காம்புல தான் வாய் வைக்கும். அந்த காம்புல தான் வாய் வைக்குமே தவிர பாலே இல்லைனாலும் செத்தே போகுமே தவிர இன்னொரு காம்புல பால் குடிக்காது. பன்னிக்குட்டியோட தன்மை பார்த்தீங்களா? தன்மை. ஆனா இந்த மனுஷ பய உலக கண்ட காம்புல வாய் வைக்கிறாங்க. இங்க கிடவாயில சூடு ஓட்டா என்னங்க இதெல்லாம் ஓவரா தெரியல. நல்லா யோசிக்கிறீங்க. இப்ப சரிங்க, பசுமாடு நிறைய சினையா இருக்கும். ஆமா. காளை மாடு சினைக்கு ஏறாது. ஆமாங்க. ஏன்னா அதனுடைய தன்மை பாத்தீங்களா? ஆமா. ஏன்னா இந்த மாடு சினை பிடிச்சுன்னா போய் பார்த்தோன்னா அதோட ஒதுங்கிக்கிறோம். அது மாட்டினுடைய தன்மை. அஞ்சறிவு தானே. ஆமா. அதுக்கு இருக்கிற அறிவு மனுஷனுக்கு இருக்கா? என்ன சொல்ல வரீங்க? 9 மாசம்னாலும் விட மாட்டேறாங்க. கேட்டா அப்பதான் சுகப்பிரசவம் பிறக்குமா? என்ன நடுவீட்டுல சுகப்பிரசவம் பிறக்குது? அது சரி. இதெல்லாம் ஓவரா தெரியல. சரிங்க பரவாயில்லைங்க. நல்லா கவனிச்சிருக்கீங்க. இவ்வளவு விஷயம் பேசுறீங்களே. நீங்க நாரத மகாமுனிவர். உங்க அம்மா பேரு? அம்மா பேரு கலைவாணி. என்ன பண்றாங்க? நாவுக்கரசி, சொல்லின் அதிபதி, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெழுத்து 216, ஆயுத எழுத்து 1 சொல்லக்கூடிய 247 எனும் தமிழ் எழுத்துக்கு சொந்தக்காரியுடைய கிருபையாளதே பேச முடியும், பாட முடியும் அனைவரது நாவிலும். ஏன் ஓ வாயில இருக்கிறது கூட எங்க ஆத்தாத ஏன் பின்னாடி இருக்க வேண்டியதானே? சொல்லாக மறுகின்றாள். சொல்லாவா? அப்ப உங்க அம்மா வந்து என்ன பண்றாங்க? அதே வெள்ளை தாமரையில் வெள்ளை வடுவடுத்து வெள்ளை பனி பூண்டு வெண் தாமரையில் விட்டிருக்கக்கூடியவள். அவங்க உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் சரி. சரிங்க. உங்க அம்மா என்ன பண்றாங்க? கல்வி தரக்கூடியது. கல்வி கொடுக்குறாங்களா? ஆமா. யார்கிட்ட கத்துக்கிட்டவங்க கல்வி கொடுக்குறாங்க? ஏன்னா அயக்கிரிவர் என்று சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான் அவருடைய குருநாதர். ஆமா. அப்ப உங்க அம்மா இன்னும் படிக்கிறாங்க. சரஸ்வதி எங்க அம்மாவே இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. படிக்கிறாங்க. ஆனா அந்த உலகத்துல சில பேர் எல்லாமே எனக்கு தெரியும்டா, கல்வி தரக்கூடிய அந்த அதிபதி எங்க அம்மா சரஸ்வதியே இன்னும் படிக்கிறாங்கன்னா நம்மால சொல்றானியா எனக்கு எல்லாம் தெரியும்னு. எல்லாம் தெரிந்தவர்கள் யாரும் கிடையாது, எதுக்குமே தெரியாதவர்கள் யாரும் கிடையாது. நான் உங்கள்கிட்ட கேட்கறேன், என்ன கேட்குறீங்க? உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? உங்களை காற்று எனக்கு தெரியும். முக்காலத்தை உணர்ந்தவன், நடந்தது, நடக்க இருப்பது, நடக்க போவது, 3 காலத்தை உணர்ந்தவன் நீங்க. ஆமையா? இப்ப எல்லாம் தெரியும். தெரியும். என்ன விட உங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்களை காற்று ஒருபடி மேல தெரியும் சொல்ல முடியும். சரி, அது உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை. உங்க நம்பிக்கையை நான் பாராட்டுறேன். சரிங்க. நீங்க நாரதர் தானே? ஆமாங்க. கழுத்துல என்ன மாலை போட்டிருக்கீங்க? கழுத்துல என் பாட்டன் பரந்தாமனுடைய ஞாபகமாக துளசி மாலை, அதோடு சிவபெருமானை நினைக்கக்கூடிய ருத்ராட்ச மாலை, 2 அணிஞ்சிருக்கேன். அரியும் சிவன் ஒண்ணு, அறியாத வாயில மண்ணுன்ற மாதிரி 2 சேர்த்து போட்டிருக்கேன். அது பழமொழியே தப்பு. ஹரியும் சிவனும் முன்னும் ஹரி ஹாதவன் வாயில் மண்ணு. ஓ, பிரிச்சு சொல்றீங்களோ நீங்க? என்ன சாமி உங்களுக்கு தெரியாதா? ஹரியும் சிவனும் ஒண்ணு, ஹரி ஹாதவன் வாயில். ஆதவன்னா யாரு? பரந்தாமன், மகாவிஷ்ணு. ஆக கிருஷ்ணனாக பிறந்திருக்கின்ற பொழுது மண்ணை அள்ளி தின்று விட்டான் என்பதற்காக யசோதை, டேய் இங்க வாடா, மண் அள்ளி தின்று விட்டீடா, வாயை தொடடா, மண் உள்ள இருக்கு, வாயை தொடடான்ங்கிற பொழுது இந்த உலகமே அவருடைய வாய்க்குள்ள இருந்துச்சு. அதேல அதான் ஹரி ஹாதவன் வாயில் மண். இப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சொல்லுங்க. 1000 பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணுவாங்க. சரி. 1000 பொய்ய சொல்லியா கல்யாணம் பண்ணுவாங்க? 10 பவே நகை போடுறேன்ட்டு 2 பவே நகையை போட்டா கல்யாணம் நடக்குமா? ஒரே ஒரு பொய். 10 பவே நகை போடுறேன்னு சொல்லிட்டு 2 பவே நகையை போட்டா நடக்குமா? நடக்காது. அப்புறம் ஏன் 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ண அப்படின்னாங்க? எப்படி? 1000 பேர்களுக்கு போய் சொல்லி கல்யாணத்தை பண்ணு. 1000 பேத்துக்கு நீ போய் சொல்லி ஒரு விசேஷம்னா ஒரு 1000 பேத்துக்காவது போய் எல்லாரையுமா கூப்பிட்டு போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுன்றது போய் என்பது பொய்யாயிருச்சு. ஆமா ஆமா. அதே மாதிரி இன்னொரு சொல்லுவாங்க, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை, சரி பக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலைன்னுவாங்க. அது என்னையா? அதுவே தப்பான விஷயம். எப்படி சொல்ல வரீங்க? அது சொல்லவே கூடாது. எப்படி சொல்ல வரீங்க? போக்கு கற்றவர்களுக்கு போலீஸ் வேலை. ஒருத்தன் நடந்து போறதை வச்சு அவங்க கணிச்சிருவாங்க. அவன் ஒரு மாதிரி நடந்து போற, அவனை கூப்பிடுற முத. சரி, அவனை கூப்பிடு. அதான் போக்கு கற்றவர்களுக்கு போலீஸ் வேலை, வாக்கை கற்றவர்களுக்கு வாத்தியார் வேலை. இதையும் மாத்தி சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் 1000 பேரை கொண்டவன் அற வைத்தியம். அது எப்படி சொல்ல முடியாது? அப்ப 1000 பேரை கொண்டவன் அற வைத்தியம்னா 2000 பேரை கொண்டவன் முழு வைத்தியனா? அது எப்படி சொல்ல முடியாது? கிடையாதுல. ஆக 1000 பேரை கொண்டவன் கிடையாது, 1000 வேர்களை கொண்டவன் அற வைத்தியன். 6 வேறு. ஏன்னா 1000 தலைவலிக்கு இந்த வேறு, காலு வலிக்கு இந்த வேறு, மூட்டு வலிக்கு இந்த வேறு அப்படின்னு ஒவ்வொரு வேர்களையும் எடுத்து சித்தனாக மருத்துவராக வாழ்கிறார்களே, அப்படி 1000 வேர்களை கொண்டவன் அரை வைத்தியன். அதை நம்மால 1000 பேரை கொண்டவன் அரை வைத்தியன். இப்ப ஒண்ணும்ல, கழுத்துல துளசி மாலை போட்டிருக்கீங்க. ஆமாங்க. உத்ராட்ச மாலை போட்டிருக்கீங்க. சிவனுக்கு உகந்தது. சரிங்க. மகாவிஷ்ணுக்கு உகந்தது. நான் ஏத்துக்கிறேன். சரிங்க. இப்ப கார்த்திகை மாசம் 1ஆம் தேதி யாரை நினைச்சு நம்ம மாலை போடுவோம்? நிறைய இப்போ அவரவர குலசாமியெல்லாம் நினைச்சு மாலை போடுறாங்க. பொதுவாக கார்த்திகை மாதம் என்பது ஐயப்பன், ஹரிஹர சுதன்,
ஐயப்பனுக்கு, முருகப்பெருமானுக்கு இப்படி மாலை போடுவாங்க. ஐயா எல்லாரும் மாலை போட்டிருக்கீங்களா ஐயா? மாலை போடாத ஆள் இங்கே யாருமே கிடையாது. எல்லாருமே மாலை போட்டிருப்பாங்க. ஐயப்பனுக்கு போட்டிருப்பீங்க, முருகனுக்கும் போட்டிருப்பீங்க. அதே மாதிரி ஒரு கோயிலில் விழா நடக்க போகுது, குலசாமிக்கா நம்ம மாலை போடணுங்கிறதுக்காக மாலை போடுவாங்க. ஆமாங்க. மாலை போடுறாங்கல்ல, ஆமாங்க, கழுத்தில் எத்தனை மணிகள் உள்ள மாலைகள் போடுவாங்க? மாலையா? மாலை வந்து 108 மணிகள். 108 மணிகள். ஏன்னா குருநாதரே சொல்லுவார் 108 மணிகள் இருக்கான்னு பார்த்து வாங்க பண்ணுவாங்க. அதை உருவாக்குறவங்களும் 108 மணிகள் வச்சுத்தேன் உருவாக்குவாங்க. அப்போ 108 மணிகள் வச்சு உள்ளதான் மாலை போடுறோம். ஆமாம் ஆமாம். இல்லை எனக்கு என்ன ஒரு சந்தேகம், இந்த மாலை போடுறவங்க 108 மணிகள் உள்ள மாலை தான் போடணுமா? ஏன் ஒரு 52, ஏன் ஒரு 216? கொஞ்சம் மணிகள் கூட வச்சு போட வேண்டியதானே? சரி. அது என்ன கணக்கா 108 மணிகள் உள்ள மாலைகள் ஏன் போடணும்? என்ன காரணம்? 108 மணிகள். இப்போ நீங்கள் கழுத்தில் ஓட்டுப்பீங்களா எத்தனை மணிகள்? 108 மணிகள். 108 மணி தானே? ஆமாம். ஏன் அப்படி போடணும்? ஏன் போடணும்? என்ன காரணம்? என்ன காரணம்? சரி, அதை பற்றி தெளிவாக பேசலாம். உள்ள ஒரு சத்தம் கடிச்சு என்ன விஷயம்? எதுவும் உங்கள்கிட்ட தப்பாக கேட்டுவிட்டேன்னா? இல்லை இல்லைல்ல. ஆமாம். நீங்கள் நாரதர் தானே? என்னையா மறுபடியும் நான் நாரதர் தானே கேட்டுட்டே இருந்தேன். அர்த்தம் நாரதர் தானே? நாரதர் தாயா. கழுத்தில் மாலை ஓட்டிருக்கீங்க இருக்குல்ல, போட்டதுக்கு உண்டான காரணம் என்ன? எதுக்கு போடணும்? இப்போ எதோ வந்தாங்க, ஏதோ பேசினாங்க, போனாங்கன்னு இருக்கக்கூடாது. சரி. ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம சொல்லிட்டு போகணும். அதுக்காக உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. சரி. எதுவும் தப்பு தவறாக கேட்டுவிட்டேன் நானே? இல்லை நியாயமாக தானே கேட்டிருக்கேன். ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்க, முருகனுக்கு மாலை போடுறவங்க, சமயபுரத்துக்கு மாலை போடுறவங்க எல்லாருமே 108 மணிகள் உள்ள மாலை தான் போடுறாங்க. ஏன் 108 மணிகள் உள்ள மாலைகள் போடணும்? ஏன் போறவங்க கொஞ்சம் கூட வச்சு போட வேண்டியதானே? அது என்ன கணக்கா 108 மணிகள்? என்ன காரணம்? அதுக்குண்டான விஷயம் எங்கன்னு? சரி, ஆக 108 மணிகள் இருக்கிற காரணம் என்ன? ஆமாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுலேயும் பொதுவாக வந்து கார்த்திகை, மார்கழி. ஆமாம். எத்தனையோ மாதங்கள் இருக்கு. ஏன் ஒரு ஆடி மாதம் போடலாம்ல? ஆமாம். ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்க ஆடி மாதம் போடலாம்ல? சரி. ஏன் ஆடி மாதம் 1ஆம் தேதி மாலை போட்டு அப்படி 48 நாள் விரதம் இருக்க வேண்டியதானே? அது ஏன் கார்த்திகை 1ல் ஏன் மாலை போடணும்? ஆக விஷயம் இல்லாம எதுவும் கிடையாது. காரணம் இல்லாமல் தோரணம் கட்ட முடியாது. தோரணம் கட்ட மாட்டார்கள். இப்ப இங்க இந்த தோரணம்லாம் இருக்குன்னா காரணத்தோட தானே இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. 2 நாள் கழிச்சு திருவிழா இல்லைன்னா தூரம் இருக்குமா? கட்ட மாட்டாங்க. இருக்காதுல? இருக்காது. அப்ப காரணம் இல்லாம தோரணம் கட்டுறது கிடையாது. அந்த மாதிரி இப்ப நீங்க கேட்டிருக்கீங்க, காரணம் இருக்கிறனால தான் கேட்டிருக்கீங்க. என்ன காரணம்? ஒரு நடைமுறையான விஷயம், எல்லாரும் அன்றாடம் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கீங்க. இப்ப கார்த்திகை, மார்கழி என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். 24 மணி நேரம். அதுல பகல், இரவு. ஒரு நாள் என்பது பகல், இரவு. இரவு பகல் தானே ஒரு நாள். ஆமா. ஆனா இறைவனுக்கு ஒரு நாள் என்பது ஒரு வருடம். ஒரு வருஷமா? ஆமா. ஒரு நாள்ன்றது ஒரு வருஷம். 24 மணி நேரங்கிறது அவங்களுக்கு. இது நம்ம மனிதனுக்கு அவங்களுக்கு 365 நாள். ஆமாங்க. 6 மாதம் பகல், 6 மாதம் இரவு. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன? உத்தராயணம், தட்சணாயனம். யாருக்கு உத்தராங்க? உத்தராயணம், தட்சணாயனம். உத்தராயுதம். உத்தராயணம் என்பது பகல் காலம். பகல் காலம். தட்சணாயனம் என்பது இரவு காலம். அதை எப்படி நாங்க தெரிஞ்சுக்க முடியும்? என்ன காரணம்னா, தையில இருந்து ஆடி வரையிலும் உத்தராயணம் பகல் காலம். பகல். ஆமா. பகல் அதிகமா இருக்குமா குறையா இருக்குமா? எது? இல்ல பகல் பொழுது அதிகமா இருக்குமா? ஆமாங்க. பாருங்க, இந்த தை மாதம் ஆரம்பிக்கும் இல்லைங்களா? ஆமா. இது வந்து உத்தராயணம் ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கின்ற பொழுது உத்தராயணம் இங்க முடிகிறதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டே வரும். பகல் பொழுது. பகல் பொழுது கூடிக்கிட்டே வரும். 5:30 விடியும், அடுத்து 6:30 6 விடியும், இப்படி கூடிக்கிட்டே வரும். அதாவது வந்து உத்தராயணம். அப்ப பாருங்க, இந்த உத்தராயணம் என்பது பகல் காலம், தட்சிணாயனம் என்பது இரவு காலம். ஆடியில இருந்து மார்கழி வரைக்கும் அது இரவு காலம். இப்ப நம்மளுக்கு அதிகாலை நேரம் என்பது காலையில ஒரு 5:30 மணி. காலையில 4 மணி 5 மணி நம்மளுக்கு அதிகாலை நேரம். ஆமா. ஆனா இறைவனுக்கு அதிகாலை நேரம் என்பது கார்த்திகை, மார்கழி. அவங்களுக்கு. ஆமா. அதிகாலை. தை வந்துருச்சுன்னா விடிஞ்சிருது. தை வந்தாச்சுன்னா உத்தராயணம் பிறந்துருது. அப்ப விடியறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அதிகாலை நேரம் என்பது காலை 4 மணி 5 மணி. நம்மளுக்கு அவங்களுக்கு கார்த்திகை, மார்கழி. அதனாலதான் இறைவனை அதிகாலை நேரத்தில் நினைக்க வேண்டும் என்பதற்காக கார்த்திகை, மார்கழியில மாலையிடுறோம். இது கார்த்திகை, மார்கழியில மாலையிடுறதுக்கான ஒரு விஷயம். அதே மாதிரி 108 மணிகள் இருந்தீங்க இல்லையா? 108 மணிகள். வாரத்துடைய நாட்கள் எத்தனை? வாரத்துடைய நாள் 7. என்னென்ன? அது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. ஆமா. 7. அந்த 7 என்பது 7 இருக்கு இல்லையா? ஆமா. ஞாயிறு, திங்கள், செவ்வாய். ஆமா. அதே மாதிரி கிரகங்கள் என்பது 9. சனி, புதன். ஏன்னா அந்த அதாவது வந்து கிழமையும்
கிழமைதே வந்து கிரகமே. ஆமாமா. ஏன்னா ஞாயிறு என்பது சூரியன், திங்கள் என்பது சந்திரன், செவ்வாய் என்பது அங்காரகன், புதன் என்பவன் புதன், அதே மாதிரி வியாழன் என்பவன் குரு, வெள்ளி என்பவன் சுக்கிரன், சனி என்பவன் சனி. அதோட ராகும் கேதும் சேர்த்தாச்சுன்னா 7 2 9 ஆயிரம். ஆக 9 நவக்கிரகம். 9 நவக்கிரகங்கள். ஆமா. அதே மாதிரி 12 ராசி. ஆமா. மேசம், ரிஷபம், மிதுனம், சிம்மம், கடகம், துலா, விருச்சிகம், தனுசு, இந்த மாதிரி கன்னி இருக்குங்களா? இது ஒரு 9 நவக்கிரகம், 12 ராசிகள். இதை ரெண்டையும் சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி 27 நட்சத்திரம். அஸ்வினி, பரணி, திருவாதிரை, பூரடம், அந்த நட்சத்திரம்லாம் இருக்குங்களா? ஆக 27 நட்சத்திரம். 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 நவக்கிரகம். மூணையும் சேர்த்தாச்சுன்னா 48. 48 என்பது ஒரு மண்டலம். ஓ, இப்படி வருதா? ஆமாங்க. சரி. அதனால ஒரு கும்பாபிஷேகம் முடிஞ்சோன்னா 42 நாள் கழிச்சு மண்டலாபிஷேகம் பண்றது இதனுடைய தன்மையெல்லாம் கிடைக்கணுன்றதுக்காக. இந்த 48ஓடு எதை சேர்த்தா 108 ஆகும். அங்கதான் விஷயம் இருக்கு. 108 ஆகும்னா இப்ப தமிழ் வருடம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா. 60. ஆமா. பிரப சிக்கில பிரமோத பிரஜுரபதி ஆங்கிர ஸ்ரீமுக பவ யுவதாதி ஈஸ்வர விகதானி பிரமாதி விக்ரம விஷ்ணு சிதரபானு சுபானு தாரண பார்த்திவிய சர்வசக்தி சர்வதாரி விரோதி விக்ருதி வெற நந்தன ஜெய மன்மத துன்மகி கேவிளம்பி விளம்பி விகாரி சர்வாரி விளப சபகிருது சோபகிருது விரோதி சுவாசு பரவக விளவங்க ஈழக சௌமிய சாதாரண விரோதிகிருது பிரதாபி பிரமாதிச ஆனந்த ரக்ஷச நல்ல பிங்கள காலயுத்தி தாத்ரி ரௌத்ரி துன்மதி துந்துபி ருஜோதாரி அக்தாசிய குரோதன அக்ஷய என்று சொல்லக்கூடிய 60 வருடம். 48 60 108. ஒரு மனிதன் மாலை அணிகிறவன் ஏதாவது கிரகத்தில் பிறக்க வேண்டும், ஏதாவது ராசியில பிறக்க வேண்டும், ஏதாவது நட்சத்திரத்தில் பிறக்க வேண்டும். 60 வருடத்தில் ஏதாவது வருடத்தில் பிறக்க வேண்டும். அதனுடைய தன்மையெல்லாம் அவனுக்கு சிறப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தே மாலை அணிகிற பொழுது 108 மணிகளை வச்சு மாலை அணிகிறோம். நீ கேட்ட விஷயத்துக்கான பதிலுங்க. நல்ல ஒரு விஷயம். அதுதான் வேணுங்கிறது. சும்மா ஏதோ மாலை போடுறாங்க, ஏதோ விரதம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இருக்கப்படாது. சரி. இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா? ஆமாங்க. ஒரு மனிதனுக்கு காலை விடிய காலை பொழுது வந்து 5 மணி. ஆமாம். ஆனால் இறைவனுக்கு பொழுதுங்கிறது விடிய காலையிலங்கிறது மாதம் கார்த்திகை மார்கழி. கார்த்திகை மார்கழி. அந்த நேரத்துல தான் நம்ம மாலை போடணும். சாமியை நினைக்கணும். ஒரு நல்ல விஷயத்த மக்கள்கிட்ட பதிவு பண்ணியிருக்கீங்க. சரிங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஏன்னா சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் ஒன்று வேண்டும். நீங்க சரியா இருந்தாதே நம்ம எதையும் பேச முடியும். நம்ம மட்டும் பார்க்கலங்க. ஆமா. உலக நாடே பார்த்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுதானே போய் சேரணும் இல்லையா? கண்டிப்பா. ஆமா. சரிங்க. இப்ப என்னுடைய விவரங்களை கேட்டீங்கல்ல? ஆமாமா. நீங்க யாருன்ற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறோம்ல? நம்பிராஜ மகன் வீரத்தேவை. உங்க அப்பா நம்பிராஜ. உங்க அம்மா நங்கை மோகினி. நீங்க எத்தனை பேரு? 7 பேரு. உள்ள ஒரு சத்தம் கடிச்சு 2 பெண்கள் வந்திருக்கின்றார்கள். பெண்கள்னா யாராரு? ஒன்று தங்கை வள்ளி, இன்னொரு ஆளு குள்ளி. ஓ, வள்ளியா? வந்திருக்காங்க. இல்ல, வந்திருக்கிறது வள்ளி தானே. வந்திருப்பது வள்ளி. உங்க தங்கச்சி? ஏன் தங்கச்சி. அப்படியா? ஆமா. அப்புறம் இன்னொரு சத்தம் கேட்டது குள்ளி. அது யாரு? நான் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய புள்ள. அப்படியா? ஆமா. அதையும் சேர்த்து சுத்திக்கிட்டு இருக்கீங்களா? கூப்பிடவா? கூப்பிடுறீங்களா? ஆமா. அவங்களுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணணும் இல்லையா? ஆமா. வாடம்மா சிட்லு.